சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 21ஆம் தேதி. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையானது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இது அவருடைய விருப்பம் மட்டுமல்ல, அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் செய்திருக்கிறார். யூதா 24வது வசனம், 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 1லிருந்து 3வது வசனம், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 36லிருந்து 57வது வசனம் வரை. அவர் விரும்புகிறபடி நாம் கலங்கமற்றவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் மாற தேவனுடைய இந்த தரத்தை நாம் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். நாம் அவரைப் போலவே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படிவதால் அவர் தம்முடைய ஜீவனை நமக்குள் ஊற்றி நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய முடியும். நாம் கர்த்தருடைய மேஜையை சுற்றி வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றி வருகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவரே நம்முடைய மாதிரி. சில போதகர்கள் அல்லது ஆசிரியர் அல்லது மற்ற சக மனிதர்களைப் போல் அவர் அல்ல. நாம் மற்ற மனிதர்களைப் போலவோ பெரிய பரிசுத்தவான்களாகவோ பெரிய பிரசங்கிகளாகவோ அப்போஸ்தலனாகிய பவுலைப் போலவோ இருக்க முயற்சிக்க கூடாது. நாம் அவரை போல் ஆக வேண்டும் என்று நம் தேவன் விரும்புகிறார். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், நாம் மகிழ்விக்கும் ஒவ்வொரு எண்ணமும், நாம் செய்யும் ஒவ்வொரு திட்டமும் அவருடைய பரிபூர்ண வழியின்படி இருக்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கையில் அவரிடம் கேட்போம், ஆண்டவரே, என் ஜீவியத்தில் நீர் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? மற்றவர்கள் என்னில் திருப்தி அடைந்திருக்கலாம், ஆனால் உம்முடைய நினைவு என்ன? என் வாழ்க்கையில் நீர் முழுமையாக திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? என் வாழ்க்கை என் தேவனுக்கு முழு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறதா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் முழுமையாக திருப்தி அடைந்திருக்கிறீர்களா என்று நாம் அவரிடம் கேட்போம். இவற்றை பற்றி நாம் சிந்திப்போம். அவருடைய மரணத்தை பற்றி நாம் தியானிக்கும் போது அவருடைய ஆத்மாவின் வேதனையை நம்மில் அவர் கண்டு திருப்தி அடைய முடியுமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி நாம் சிந்திக்கையில் நாம் உண்மையிலேயே முழுமையாக புதிய வாழ்க்கையில் நடக்கிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். சுய பரிசோதனைக்கு இது ஒரு முக்கியமான தியானமாகும். தேவனின் வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்? அவருடைய குமாரனின் சாயலுக்கு நான் முழுமையாக இணங்குகிறேனா? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னில் வெளிப்படுகிறதா? இப்படியானால் அவருடைய மேஜையை சுற்றி வரும்போது அவருக்கு முழு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக அவருக்கு நம்முடைய முழு துதியையும் ஆராதனையும் கனத்தையும் அன்பையும் கொடுப்போம்.